ஹலோ, இன்னைக்கு வர ஆகஸ்ட் 2026 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடி 18ஆம் பெருக்கு வருது. அன்னைக்கு பொதுவா நம்ம எல்லாம் ஆத்துல கலந்த சாதம் எல்லாம் பண்ணி சுவாமி நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் எல்லாரும் சாப்பிடுவோம். இது எப்படி வழக்கம்னா முன்னெல்லாம் எப்படி பண்ணுவோம்னா காவிரியில ஜலம் கரை புரண்டு ஓடுமா. அப்போ அந்த காவிரி தாய்க்கு நன்றி சொல்ற மாதிரி எல்லாரும் ஆத்துல இந்த மாதிரி கட்டு சாதம் கட்டிட்டு போனா கெடாம இருக்கும் பாருங்க. அதனால எல்லாம் இந்த மாதிரி வெரைட்டி மீல்ஸா பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க சுவாமிக்கு அங்க காவிரி தாய்க்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே எல்லாம் ஜாலியா ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மெதுவா ஆத்துக்கு வருவா. இதுதான் அப்ப வழக்கம். அதை நம்ம யாரும் இங்க சென்னையில இருந்து நம்ம காவிரிக்கு இங்க எங்கேயும் ஓடல, அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் போவா. நம்ம எல்லாம் ஆத்துலயே காவிரி தாயை நினைச்சுட்டு தலை குளிச்சுட்டு இந்த மாதிரி கலந்த சாதம் எல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாம் சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு நான் மைசூர் பாக் பாயசமும் புளியஞ்சாதம் எலுமிச்சம்பழ சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் அவியல் அப்புறம் அப்பளம் வடாமத்தெல்லாம் பொரிக்கலான் இருக்கேன். இந்த ஸ்வீட் நீங்க அவ எது வேணுமோ பண்ணிக்கோங்க. நான் நிறைய சக்கரை பொங்கல், பொதுவா சக்கரை பொங்கல் வெள்ளை சாதம் அதெல்லாம் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் இந்த வெள்ளை சாதம் சக்கரை பொங்கல் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த ட்ரிப் ஒரு பாயசம் மாதிரி பண்ணலான்னு. ஏன்னா 4 சாதமா இருக்கு, இது கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு பாருங்க, இதை குடிச்சுக்கலாம். அதனால இன்னைக்கு இந்த மைசூர் பாக் பாயசம் தான் பண்ணலான் இருக்கேன். நான் இதுக்கு தேவையான சாமான்கள்லாம் இன்னைக்கு காட்ட போறது இல்லை, நான் பண்ணும்போதே சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல அளவெல்லாம் கொடுப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வானலியில ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுன்னு இருக்கேன். இந்த பாயசத்துக்கு கொஞ்சம் முந்திரி வறுத்துடலாம். ஃபர்ஸ்ட் முந்திரி செவந்து எடுத்து இந்த நெய்யில இந்த கடலை மாவு நான் ஒரு 1/4 கப் திட்டத்துக்கு தான் பண்ண போறேன். இந்த மெஷர்மெண்ட்ல ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன். இது இதுல போட்டு நல்லா வறுபடை பண்ணிடுவோம். அப்பதான் அந்த மைசூர் பாக்கோட ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு நல்லா. இது ஏன் மைசூர் பாக் பாயசம்னா நான் சர்க்கரையில தான் இன்னைக்கு பண்ண போறேன். நான் இந்த பாயசத்தை இதோட சேர்த்து, அதனால பொதுவாக கடலமாவும் சர்க்கரை நெய் சேர்ந்தாலே மைசூர் பாக் தானே, இன்னும் அந்த ஃப்ளேவர்ல இருக்கும் இது. அதனாலதான் இதுக்கு மைசூர் பாக் பாயசம்ங்கிற. இன்னும் சொட்டு நெய் விட்டுக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ பாருங்க நல்லா வாசனை வருது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கேன். இப்போ இதை ஸ்டவ் அணைச்சுடுறேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திப்போம். இப்போ இது கொஞ்ச நாள் ஆறட்டும். ஆறின உடனே இதோட ஜலத்தை விட்டு நல்லா கட்டி உருண்டை இல்லாம கரைச்சிக்கணும். இப்போ பாருங்க இது ஆறி எடுத்து ஒரு 3 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே ஆறி எடுத்து. நம்ம கம்மி குவான்டிட்டி தானே பண்றோம். இப்போ பாருங்க இந்த கப்பால 2 பச்சை ஜலத்தை தான் விடுறேன் நான். இப்போ நல்லா இதை கரைச்சி போகுதுல, இப்படி ஸ்பூனால கரைய வரலன்னா நல்லா கையால மீண்டு நல்லா அதே கையாலேயே நல்லா கரைச்சிக்கலாம். நான் அப்படிதான் கரைக்க போறேன். இப்போதான் நல்லா கரையும், இல்லாட்டா வெறும் பாருங்க கட்டி கட்டியா இருக்கும். பாருங்க நல்லா கரைச்சுன்ட்டேன். இது மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு இப்போ இதை விட்டுடலாம். விட்டுட்டு அடுப்பை சிம்மலையே வச்சுக்கணும், அப்போதான் கட்டி ஆகாது. இப்போ பாருங்க இந்த ஜலம்லாம் வத்தி நல்லா வெந்திருக்கு பாருங்க. ஏற்கனவே வறுத்துட்டோம் இருந்தாலும். இப்போ எந்த மெஷர்மெண்ட்ல நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதுல 2 சக்கரை போட்டுருக்கேன். உங்களுக்கு கம்மியா இருந்தா போதும் அப்படின்றவங்க 1.5 கூட போட்டுக்கோங்க, போதும். சிம்மில் தான் வச்சிருக்கேன் அடுப்பை, அப்பதான் நல்லா வரும். இது கரையட்டும். பாருங்க சக்கரை நல்லா கரைஞ்சுடுத்தோம், பப்புள்ஸ் வருது பாருங்க. இப்போ இதுல பாலை விட்டுடுவோம். அதாவது அவாவா பண்ணும்போது அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் 2 விடலான் இருக்கேன். அதுல பார்த்துட்டு மீதியை விடலாம். கெட்டியா இருக்கு பாருங்க, இன்னும் 1 கப்பு கூட நான் விட போறேன். கடல மாவு வர வர எரிஞ்சிக்கும், அப்படியே கெட்டியாயிட்டே வரும். அதுக்குதான் அந்த 1 கப்பு எடுத்தாலே மீடியம் டம்ளர்ல 3 டம்ளர் வரும். இப்போ இதுல ஏலக்காய் போட்டுரும், முந்திரி வறுத்து வச்ச முந்திரி. இப்போ பார்த்தீங்களா என்ன கொதிக்கிறது, ஒரு 2 கொதி வரட்டும். வந்த உடனே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேற பாத்திரத்துக்கு. இப்போ பாருங்க ஒன்னா 2 கொதி வந்தாச்சு. ஸ்டவ்வை நிறுத்திட்டு வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறேன். இது கெட்டியாயிட்டே வந்தாக்க ஆகும் கொஞ்சம். நீங்க காய்ச்சின பாலை கொஞ்சம் விட்டுக்கோங்க. அதுக்காக தான் நான் 2 சக்கரை போட்டிருக்கேன். வர வர இன்னும் இறுகிடுத்துனா கூட நீங்க அப்புறம் 1 கப் பால் விட்டுக்கலாம். அதுக்காக தான் அவ்வளோ சக்கரை போட்டிருக்கேன் நான். மேலே கொஞ்சோண்டு நெய், நெய்வேத்தியத்துக்கும் ஆச்சு, ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ அடுத்து நான் அவியலுக்கு காய வேக விடலான் இருக்கேன். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தா மற்றபடி நம்ம இந்த கலந்த சாத்தெல்லாம் இந்த பக்கம் இந்த அடுப்புல பண்ணலான் இருக்கேன். இப்போ பாருங்க வானலியில கொஞ்சம் ஜலம் விட்டுருக்கேன். நீங்க குக்கர்ல குழையாம வேக விடுவீங்கன்னா அந்த மாதிரியும் வேக விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த வானலி தான் வேக விட போறேன். இந்த நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை பாருங்க உருளைக்கிழங்கு, சௌ
அவரைக்காய், வெள்ளை பூசணி, அப்புறம் கேரட், பீன்ஸு, முருங்கைக்காய், இதான் கரிகா மொத்தம். இப்போ நான் கரிகாவை பாருங்க, முன்னெல்லாம் இப்படிதான் கட் பண்ணி பண்ணுவான் எங்க ஆங்கல்ல, இன்னும் கூட பெருசா போடுவா. இது பாருங்க, இப்பெல்லாம் நம்ம வந்து இந்த கல்யாணங்கள்ல பார்த்து பார்த்து எல்லாரும் நீட்டா மெலிசா நெருக்கி போடுறோம். இன்னைக்கு இந்த மாதிரி ஃபார் சேஞ்ச் இந்த மாதிரி பண்ணி காட்டலாம் குழந்தைகளுக்குன்ட்டு தான். ஸ்கொயரா பாருங்க. சேனை இருந்தா போட்டுக்கலாம், இல்ல இன்னைக்கு ஆத்துல இதான் பண்றேன். இப்போ நான் இந்த அடுப்புக்கு இதை மாத்திர போறேன். இப்போ வந்து அரை வேக்காடு ஆனதுக்கு அப்புறம் தான் போடலான்னு இருக்கேன். நான் போட்டு ஒரு கரண்டியை வச்சு மூடி வச்சுருப்பேன். அப்பப்ப நடுவுல கலந்து விட்டா ஈவனா வெந்துடும். இது பாட்டுக்கு வேகட்டும். இப்போ கலந்த சாத்துக்கு வருவோம். இப்போ இந்த காய் காட்டுக்கு வந்துட்டு இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம புளியஞ்சாத்தை பண்ணுவோம். நான் வந்து ஆல்ரெடி கல்ச்சட்டியில பண்ணது, எலுப்பு சட்டியில பண்ணது, ஈஸியா உடனே அரைச்சி பண்றது, அந்த மாதிரி ஒரு 3-4 வகை புளிக்காய்ச்சல், புளியஞ்சாதெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன். தேவைப்படுறவா கீழே லிங்க் கொடுப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து அந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில கொடுப்பா பாருங்க புளியஞ்சாதம், அந்த மாதிரி டைப் தான் பண்ணி காட்டலான் இருக்கேன். இதுல வந்துட்டு என்னன்னா அவ வந்து மிளகு தான் போடுறா. பட் அந்த மிளகு போட்டு பண்ணும்போது ரொம்ப ஜோரா இருக்கு. வேற மேல் பொடி கீழ்பொடி ஒண்ணுமே இல்லை. நமக்கு அந்த மிளகு போட்ட பிளேவரும் அவ்வளோவா தெரியவே இல்லை அதுல. அப்புறம் அவ வந்து இந்த மிளகாயே யூஸ் பண்ண மாட்டாளாம். ஏன்னா அவருக்கு மூஞ்செல்லாம் வடு இருக்கிறதால மிளகாய் சேர்க்க மாட்டாளாம். அது மாதிரி 1-2 சேஞ்ச் பண்ணி நான் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. அவ வெந்தயத்தை அப்படியே முழுஷா போடுறா தாளிக்கும் போது அந்த புளிக்காய்ச்சல்ல. நான் வந்து அப்படியே போட போடல, வெந்தய பொடி இருக்கு என்கிட்ட, அதனால அதை போட போறேன். உங்களுக்கு வெந்தய பொடி தேவைன்னா வெந்தயத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல நாங்க வெந்தயம் அப்படியே போட்டு அதுல பொரிச்சுட்டு நாங்க சாத்துல கலப்போம்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வானலி காஞ்சதும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, அப்புறம் இந்த கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும். இதில் கரைஞ்சிடும், அதனால நான் கட்டி பெருங்காயம் தான் போடுறேன். நான் சும்மா ஒரே ஒரு மிளகா போடுறேன், வேண்டாதவா விட்டுருங்க. இது பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். நான் பண்ற சாதத்துக்கு ஏற்ற அளவு நான் போடுறேன். இப்போ மெதுவா இந்த புளி ஜலத்தை நான் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எத்தனை பேருக்கு தேவையோ வருங்க. இது குறைஞ்சது ஒரு நம்ம 4 வகை சாதம், இந்த ஸ்வீட் எல்லாம் பாயசம் எல்லாம் பண்ணும்போது ஆளுக்கு ஒரு 2 சட்டுவும் தான் போட்டுப்போம். அதனால நான் மொத்தமா 2 அழாக்கு சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். அதை 4த்துக்கும் டிவைட் பண்ணி போட்டுருவேன். இது கொதிக்கட்டும். இல்லை கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இந்த புளிக்கு தகுந்த உப்பு, அப்புறம் பச்சையா பொதுவாகவே புளியஞ்சாத்துக்கு பச்சையா கருவேப்பிலை போட்டால் நல்லா இருக்கும். நான் இதுல கொஞ்சம் போட்டிருக்கேன், அப்புறம் போட்டுருவோம் பச்சையா. ஸோ இது கொஞ்ச நேரம் கொதிச்சு கெட்டியான உடனே காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, கறிகாலாம் நல்லா வெந்துடுத்தோம், எல்லா காயும் நல்லா வெந்துடுத்தோம். ஸ்டவ்வை நிறுத்திட்டோம். இப்போ பாருங்க, இதை வடிகட்டி விடுறேன். இதுல இருக்க ஜலத்தை வச்சுட்டு நம்ம அந்த தேங்காய், ஜீரெல்லாம் பச்சை மிளகாலாம் அரைச்சிக்கலாம். இது ஆறட்டும். ஆறின உடனே நான் இந்த ஜலத்தை விட்டு தான் இந்த தேங்காய் பச்சை மிளகாலாம் அரைக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கெட்டியா கொச்சு மாதிரி ஆயிடுத்தா. இப்போ இதில் கொஞ்சோண்டு வெந்தயப்பொடி வாசனைக்கு ஒரு 2 சிட்டிக்கை போல போட்டிருக்கேன். ஸ்டவ்வை நிறுத்தியாச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுடுறேன். இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுடலாம். இப்போ இன்னொரு இழுப்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஆல்ரெடி அதில் கடுகுலாம் போட்டுட்டோம். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரியை மட்டும் இதில் வறுத்துப்போம். அந்த சாத்துக்கு தக்கினா மாதிரி போட்டுக்கோங்க, கலக்கிற சாத்துக்கு தக்கினா மாதிரி. சப்போஸ் இந்த கட்டி பெருங்காயம் இல்லாதவா இந்த மாதிரி தாளிச்சு கொட்டச்சா கடைசியில் அந்த பெருங்காயத்தை இதில் போட்டுக்கோங்க. தூள் பெருங்காயத்தை நான் சிம்பிளை வச்சு தான் வறுக்கிறேன், ஏன்னா ரொம்ப சபந்து போயிடும் இல்லையா. இப்போ இது 3/4 வேக்காடு ஆகிடுது பாருங்க, 3/4 வறுபட்டு இருக்கு. இப்போ இந்த முந்திரியை போட்டு விட்றேன் இதில். இப்போ பாருங்க, வறுபட்டு எடுத்தோம். ஸ்டவ்வை நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு நான் இந்த வானலிலேயே போட்டுக்கிறேன். இதில் தான் நான் சாதத்தை கலக்க போகிறேன். ஏற்கனவே புளிக்காய்ச்சல மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அப்படி பத்தலைன்னா இப்போ தாளிக்கும் போது என்ன பண்ணுவோம், அதில் சுட்டு எண்ணெயில் போட்டாங்கன்னா பச்சை வாசனை போயிடும். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் நான் சொன்ன பாருங்க, மிளகுத்தூள். நாங்கள் ஆற்றுல மிளகுத்தூள் வெறுமனை பச்சையாக பொடிச்சு வச்சுருக்கோம். இதை தான் அவள் போடுறா. இப்போ நான் ஒரு திட்டமாக தான் போட போகிறேன். இப்போ ஒரு 4 பேர் சாதத்துக்கு இந்த பாருங்க, நல்லா 1 ஸ்பூன் அந்த எண்ணெய் இதுலேயே போட்டு விட்றேன். இப்போ ஆல்ரெடி நான் பாருங்க 2 அழகு சாதத்தை வடிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. சுட்ட எண்ணெயை விட்டு அப்படியே வச்சிருக்கேன். நான் சீக்கிரமே வடிச்சுட்டேன். அப்போ நல்லா உதிரா இருக்கு. நீங்க ஒரு பேசல சூடா சாதம் இருந்ததுன்னா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அப்புறம் கலந்துக்கோங்க. இப்ப பாருங்க, அந்த புளி விழுது இருக்கு இல்லையா, அதை விட்டுக்கலாம் கொஞ்சம். ஆல்ரெடி புளிக்காய்ச்சல் உப்பு போட்டுட்டேன் நான். ஆனா கொஞ்சோண்டு இது பாருங்க, சும்மா
இவ்வளோதான். இதை வந்து மேல் உப்பு போடணும். அப்போதான் நல்லா எடுப்ப தெரியும் உப்பு காரணம். அவளுக்கு எவ்வளோ புளிப்பு உரப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகு பொடி, இந்த விழுது எல்லாம் போட்டுக்கோங்க. இந்த விழுது உள்ளே கூட வச்சுக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் கூட கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காரக்குழம்பு மாதிரி வச்சுருங்க. ஒரு காயை போட்டு இல்லை ஏதாவது வத்தலை போட்டு அதை கரைச்சி விட்டு மீதி நிறைய இருந்ததுன்னா காரக்குழம்பு மாதிரி பண்ணிவிடுவோம். நாங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு கலந்து கொடுத்துடலான் இருக்கேன் மீதியை. பொதுவாகவே புளிக்காய்ச்சலுக்கு வந்து பச்சையாக கருவேப்பிலை போடணும். அதான் நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் நல்லெண்ணெய் பச்சையாக விடுறேன். அதுவும் நல்லா இருக்கும். அவ்வளோதான், புளியஞ்சாதம் ரெடி. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து தேங்காய் சாதம் பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வானொலி காய்ஞ்ச உடனே நான் இந்த தேங்காவை பாருங்க நான் துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் கண்ணுக்கு, அதுக்காக. இப்போ பாருங்க, இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப வறுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம அன்றைக்கே காலி பண்ண போகிறோம். இல்லை நம்ம ராத்திரி வரைக்கும் வச்சுட்டு சாப்பிட போகிறோம்னா நல்லா வறுத்துக்கோங்க. நான் சுமாராக தான் வறுப்பேன். இது பாருங்க போதும், அவ்வளோதான் நான் வறுத்தது. ஏன்னா ரொம்ப தொண்டையை பிடிக்கும் ரொம்ப வறுத்துட்டோம்னா, அதனால. இப்போ அந்த இதுலேயே நான் தாளித்து கொட்டிட்டு நான் இதுலேயே சாதத்தை கலக்க போகிறேன். ஏன்னா நான் 2 குட்டி வால்னையும் எடுத்ததால் இதால் தாளித்து கொட்ட போகிறேன். இதுக்கு பாருங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகை போட்டு விட்டேன். கடுகு வெடிக்கட்டும். பாருங்க கடுகு வெடித்த உடனே நான் வந்து 2த்துக்கும் எலுமிச்சை பழ சாதத்துக்கும் தேங்காய் சாதத்துக்கும் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நான் கலக்கிற சாதத்துக்கு நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுலேருந்து இதில் பாதி போட்டுக்கிறேன். ஏன்னா வயசானவெல்லாம் கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வேர்கடலை 4. இது நான் பச்சை வேர்கடலை தான் போட்டிருக்கேன். இப்போ வறுத்த வேர்கடலைனா கடைசியில் போடுங்க. 1 நிமிஷம் போட்டு பரட்டி அதில் போட்டா ஆச்சு. அப்புறம் இதுக்கு பச்சை மிளகா, சிவப்பு மிளகா ஒரு பாதி. நான் கலக்கிற சாதம் திட்டத்துக்கு போடுறேன். பெருங்காய பொடி வேணா அந்த சாதத்துக்கு 1/4 ஸ்பூன் திட்டத்துக்கு போடலாம். அப்போ தான் மனமாக இருக்கும். இந்த கருவேப்பிலை பச்சையாக, சாதத்தில் 2 பச்சையாக போடும். இப்போ பாருங்க நல்லா எல்லாம் வறுபட்டு எடுத்தோம். இப்போ இதை எடுத்து இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காயில் போட்டு. இப்போது இந்த தேங்காய்க்கு தக்கின சாதத்தை போட போகிறேன். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டுருக்கேன். அதுக்கு நல்லா ஒரு 1/2 சாதத்தை போட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு தக்கின மாதிரி மட்டா, ஏன்னா தேங்காய் சாதம் வந்து ரொம்ப உப்பு இழுக்காது. அதனால ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேணும்னா அப்புறம் பார்த்துன்னு கூட போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்துருவோம். இப்போ பார்த்தீங்களா நல்லா தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுருவோம். நல்லா வெள்ளை வெள்ளையான்னு இருக்கு பாருங்க. அந்த அடி இதெல்லாம் நான் வந்து துருவலை, அது துருவி தனியாக வச்சுட்டு ஏதோ கூட்டுக்கு அது மாதிரி அரைச்சி விடுறதுக்கு வச்சுக்கலான்னு வச்சுன்ட்டேன். தேங்காய் சாதம் ரெடி. இப்போ அடுத்து நான் லெமன் ரைஸ் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நம்ம வந்து லெமன் ரைஸ் எல்லாருமே பண்ணுவோம். பட் இந்த மாதிரி பண்ணி பாருங்க, கொத்தமல்லி ஃப்ளேவரோட. அன்றைக்கி எல்லா இதெல்லாம் சாப்பிட்றோம். கொத்தமல்லி சாப்பிடும்போது வாய்க்கும் நல்லா இருக்கும், ஒரு மாதிரி டைஜஷனும் ஆகும். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு, அதே அந்த 1/2 சாதம் திட்டம் தான் வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லியை பாருங்க ஒரு பிடிச்ச பொடி கையில், அதை போட்டுருவோம். அந்த சாதத்துக்கு தக்கின காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு அப்புறம் அதில் போட்டுப்போம் நம்ம டேபிள் சால்ட்டை. இதை வந்து நான் வந்து ஜலம் விடாமல் அப்படியே அரைச்சிட்டு வர போகிறேன். இங்கே பாருங்க நான் ஜலமே விடாமல் அது அப்படி இந்த மாதிரி அந்த அலம்பு வச்சிருந்த அந்த இதுலேயே கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும் இல்லையா, அதுதான். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் வதக்க போகிறேன் பாருங்க. 1 நிமிஷம் வதக்கினா போதும். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டுருவோம். கடுகு வெடித்த உடனே இந்த ஊற வச்சுருக்கோம் பாருங்க, கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பு அதில் போட்டுருவோம். வேர்கடலை, பச்சை வேர்கடலை இது, அதனால தான் எண்ணெயில் பொரிக்கிறேன் நான். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். இஞ்சியும் பச்சை மிளகாவும் அந்த காரம் போதும். சும்மா வாசனைக்காக அரை போடுறேன் நான் இந்த சிவப்பு மிளகாவை. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பையும் இந்த தேங்காய் சாதத்துக்கும் எலுமிச்சை பழ சாதத்துக்கும் ஊற வச்சு போட்டிருக்கேன் இல்லையா, வயசானவாளுக்காக. பட் நீங்கள் அறியாத வாழலாம் இருந்தேன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் கிரன்ச்சியாக. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி இந்த லெமன் ரைஸ்க்கு தக்கினது போட்டுக்கோங்க நீங்கள் பண்ணுற அளவுக்கு. பெருங்காயப்பொடி நல்லா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சையா 2 கருவேப்பிலை. அப்புறம் ஸ்டவ்வை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இந்த விழுது அதில் போட்டுருவோம். இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகா, அந்த விழுது அதில் போட்டுட்டு சும்மா எண்ணெயில் இப்படியே ஒரு வரட்டு, அவ்வளோதான். இப்போது இதுலேயே தான் நான் கலக்க போகிறேன். ஆற வச்சுருக்க பத்தில் சாதத்தை ஆல்ரெடி அதை போட்டுருவோம். நம்ம ஆல்ரெடி உப்பை போட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால் அதை பார்த்துட்டு போட்டுருக்கோம். உப்பெல்லாம் இந்த மாதிரி க்ரீனிஷாக நல்லா இருக்குது பாருங்க, கண்ணுக்கு வாய்க்கும் ரொம்ப ருச்சியாக இருக்கும். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறின உடனே தான் நான் இதில் எலுமிச்சை பழத்தை பிழிய போகிறேன். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுத்து. நான் இப்போ இதில் லெமன் பிழிகிறேன். திட்டமாக பிழிஞ்சுக்கோங்க. அவளுக்கு எப்படி புளிப்புக்கு தக்கின மாதிரி பிழிஞ்சுக்கணும். ஜூஸ் வரதை பொறுத்து இருக்குது. சில பழம் நல்ல ஜூஸ் வரும்,
சிலது கம்மியாக இருக்கும். இதெல்லாம் அளவு சொல்ல முடியாது. இந்த வீடியோ இந்த கேமராவில் என் பொண்ணு சொல்கிறா இது க்ரீனிஷாக தெரியலையாம், எல்லோயிஷாக தெரியுதுங்கிறா. பட் நல்ல க்ரீனிஷாக தெரியும் நேர்க்க பார்க்கச்சே உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் 2 பழம் தான் பிழிஞ்சிருக்கேன். இப்போ அதுக்கு போதும், ஓரளவு ஜூஸ் இருந்தது அதனால். இப்போ இந்த மேல் உப்பு துளி போடணும். நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா, கொத்தமல்லியோடு சேர்த்து அரைச்சேன். சும்மா மேல் உப்பு துளி ஊண்டு போட்டிருக்கேன், ஒரு சிட்டிக்கை. நல்லா ஃப்ளேவராக இருக்குது. கண்டிப்பாக இந்த சாதம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஜோராக இருக்கும். அது ஒன்றும் இல்லை, 2 கொத்தமல்லியும் நம்ம அந்த அதில் தாளிச்சு கொட்டுற பச்சை மிளகாவே இதில் இஞ்சி மட்டா போட்டு அரைச்சி போட்டிருக்கோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக இல்லை, பட் நல்லா இருக்கும் இந்த கொத்தமல்லியால். எலுமிச்சம்பழ சாதம் ரெடி. வேற பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுடலாம். இப்போ அடுத்து தயிர் சாதம் தாளிச்சு கொட்ட போகிறேன். மட்டை ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெயை. கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம் பிடிக்கிறவா ஜீரகம் போட்டுப்பா, சிலர் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் கூட போட்டுப்பா, சிலர் மோர் மிளகா போட்டுப்பா, இஞ்சி போட்டுப்பா. நான் இன்னைக்கு வெறும் பச்சை மிளகா போதும்ட்டாய்வா, அதனால நான் அதுதான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை 2, அவ்வளோதான். இந்த சாட்டில் போட்டுருவோம். இந்த சாதத்துக்கு தக்கின உப்பு போட்டிருக்கேன், சும்மா 2 சிட்டிக்கே போட்டிருப்பேன். ஏடு இருந்தால் அதோட விட்டு பாலை பிசைங்கோ, நல்லா இருக்கும். ஏன்னா வெண்ணெய் போடுறவா போடுவா, ஏடு இருந்தால் அப்படியே போடலாம். பாலை விட்டுருவோம் இதில். இந்த பாருங்க, இந்த ஏட்டோட நான் போடுறேன். கொஞ்சம் நாழியாகி தான் சாப்பிட போகிறது, அதனால் இந்த பாருங்க கட்டியாக இருக்குது தயிர், சிலிப்பினது, அது மட்டா விட்டுருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு தயிர் சாதம். மாதுளம்பழம்லாம் போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறா. ஆக்சுவலாக இதில் மாதுளம்பழம், திராட்சை, முந்திரி எல்லாம் போடலாம். பிடிக்கிறவா அதெல்லாம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், தயிர் சாதம் ரெடி. இப்போ பாருங்க, அந்த காயெல்லாம் வேக விட்டோம் இல்லையா அவியலுக்கு, அந்த ஜலத்தை அது ஆறி எடுத்து இப்போ அதை அரைச்சி கொட்டி நம்ம அவியல் ரெடி பண்ணி விடலாம். நல்லா 1/2 மூடி தேங்காய் போட்டால் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் அவியலுக்கே தேங்காய் இருந்தால் தானே நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நான் இந்த 2 பச்சை மிளகா போடுறேன். அவா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மட்டா ஜீரகம் ரொம்ப போட மாட்டேன், ஏன்னா கூட்டு வாசனை அடிக்கும் போது. இப்போ பாருங்க, இதில் 4 முந்திரி போட போகிறேன். ஏன்னா நல்லா சேர்ந்தா மாதிரி க்ரீமி ஸ்ட்ரக்சர்லையும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நன்னாவும் இருக்கும். கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அது வேணாங்கிறவா 2 அரிசி மாவு என்ன போட்டுக்கோங்க, இல்லை அதே கெட்டியாக இருக்கும்னா விட்டுருங்க. இதை அரைச்சுன்னு வந்துடுறேன். இப்போ பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சுன்னு வந்திருக்கேன். இதில் விட்டுருவோம். அடுப்பை சின்னதாக வச்சுப்போம். இப்போ இந்த ஜலம் குறை இருக்கு பாருங்க, இதையே கூட நான் விட்டு அதில் விட்டுற போகிறேன். 2 கொதி வரட்டும் போதும். ஏன்னா அந்த பச்சை மிளகாக்காக தான் பச்சையாக போட்டிருக்கோம். இப்போ பாருங்க, வெந்த கறிகள்லாம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருவோம். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் இப்போ தயிரை விட போகிறதில்ல. தயிரை விடும்போது சும்மா கெட்டி அப்படியே ஒரு சிலிப்பிட்டு விடுங்கோ. இப்போ தெரியாமல் இருக்கும். அணைச்சுட்டு அடுப்பை அணைச்சுட்டு அந்த தயிரை விடணும். அதுக்கு முன்னாடி இந்த பச்சை தேங்காய் எண்ணெயை விட்டுருவோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் இது திட்டத்துக்கு இதுக்கு எப்படி ஒரு 4-5 டேபிள் ஸ்பூனாவது விட்டால் தான் நல்லா இருக்கும். இந்த அளவு திட்டத்துக்கு இது 1 கிலோ திட்டத்துக்கு இருக்குது கறிகள்லாம். இப்போ பாருங்க, பச்சையா கருவேப்பிலை போட்டால் தான் அவியலுக்கு தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை இதெல்லாம் தான் மனம். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நம்ம அப்புறம் தயிர் விடும்போது நம்ம தொட்டுக்கிற பதத்தில் இருக்கும். இல்லைன்னா ஓட இருக்கும், இலையில வச்சா ஓடும். அது மாதிரி பார்த்து வேக விடும்போதே மட்டா ஜலத்தை விட்டு குளிக்க விட்டு வேக விட்டேன்னா நல்லா வெந்துடும். அந்த ஜலத்தையே ஆற வச்சு அரைக்கும் போது இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த ஜலத்தை. அவ்வளோதான், அடுப்பை நிறுத்திடுறேன். அவியல் ரெடி. வல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் நாழி ஆகும். அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வேணாலும் மறுபடியும் நீங்கள் வேணாலும் சுட வச்சுக்கோங்க. சுட வச்சுட்டு அந்த தயிர் அதில் விடலாம், சிலிப்பிட்டு விடுவோம். ஜலம் சேர்க்காதீங்க. அடுத்து சிலர் வடை அப்பெல்லாம் பொரிச்சுப்பா, சிலர் ஆமை வடை தட்டுவா. அது மாதிரி அவாவா சௌரியம் ஏதோ பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த தோசை மாவுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த கடல மாவு அந்த மாதிரிலாம் 2-3 மாவுலாம் கலந்து போண்டா மாதிரி போடலான் இருக்கேன். வெறுமனை தான் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா அதில் வெங்காயத்தை கலந்து குழந்தைகளுக்கு பண்ணி கொடுப்போம். இப்போ பாருங்க, தோசை மாவு இட்லி மாவு, இது கொஞ்சம் குறப்பாக இருக்கும் இல்லையா இட்லி மாவுன்னா, அதான். அடுத்து இது 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவா, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. உங்களுக்கு மைதா மாவு வேண்டான்னா விட்டுடுங்க. ஆல்ரெடி தோசை மாவில் நம்ம உப்பு போட்டிருப்போம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா அந்த மாவெல்லாம் போட்டதால் இது பாருங்க மட்டா போடுறேன். அப்புறம் பெருங்காயம் அது 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு பிடிக்கிறவா மிளகு கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அடுத்து இந்த பாருங்க, இஞ்சி பச்சை மிளகாய் இதை சதைச்சியும் போட்டுக்கோங்க, இல்லை பெரியவா அப்படியே போயிடணும்னா அப்படியே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் அதில் போட்டு விட்றேன். இப்போ இதை நல்லா கலந்துருவோம் கையால். ஜலமே விட வேண்டாம், நல்லா ஃபஸ்ட்டு கையில் கலந்துக்கோங்க. இன்னும் மாவு தேவைப்பட்டால் அதையும் போட்டுக்கோங்க. சப்போஸ் எல்லா மாவும் போட்டுக்கோங்க, மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப நீர்க்காக இருந்தால். இப்போ இந்த பதத்தில் வெங்காயத்தை போட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுவும் கரெக்டாக இருக்கும்.
அப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் பயத்தம்பருப்பை ஊற வச்சுருக்கேன். இதில் போட்டால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை தான், தேவைன்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த பதம். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு உள்ளே ஒரே ஸ்டிஃபாக ஆடாக இருக்கும். இது இந்த பதத்தில் வச்சுக்கோங்க, கிள்ளி போடுற மாதிரி. எண்ணெய் காயட்டும், எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில், இது காயட்டும் ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிள்ளி போட வேண்டியது தான். அவளுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ, பெருசாக வேணா பெருசாக போட்டுக்கோங்க, இல்லை குட்டி குட்டியாக வேணுன்னா குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. எண்ணெய் உருண்டையாக வந்திருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, இது முக்கால் வேக்காடானோடனே நான் எடுத்துடுவேன். எப்பயுமே நான் டபுள் ஃப்ரை பண்ணுவேன் இல்லையா, அப்போ தான் கிறிஸ்பியாக கடைசி வரைக்கும் இருக்கும்ன்ட்டு அப்படி தான் பண்ணுறது வழக்கம் நான். அதனால் இப்போ அடுத்த ஈடு போடுறேன் பாருங்க. இப்போ பாருங்க நான் எப்படி போடுறேன் பாருங்களேன். மாவை இப்படி எடுத்துட்டு இப்படி வழிச்சுட்டு இப்படி போடுங்க கிள்ளி. அப்போ தான் இந்த மாதிரி ரவுண்டாக விழும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி தட்டையாக விழும். பொதுவாகவே இந்த மாதிரி போண்டாலாம் இப்போ எண்ணெயிலே இப்படி பண்ணேன்னா பிரிஞ்சிடும், நல்லா பிரிஞ்சு வந்துடும் பாருங்க. இது அவ்வளோ எண்ணெய் குடிக்காது. ஏன்னா வெறும் நம்ம இட்லி மாவில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா எண்ணெயை குடிக்கும். பட் இந்த மாதிரிலாம் மாவெல்லாம் போடும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும், எண்ணெயும் குடிக்காது. இப்போ இது முக்கால் வேக்காடு ஆன உடனே இதை முதல்ல எடுத்தோம் இல்லையா, அதை போட்டுருவோம். போட்டுவிட்டு இப்போ சேர்ந்த மாதிரி நல்லா சிவப்பானதும் ஓசை அடங்கினதும் எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்க நல்லா ஓசை அடங்கி சிவப்பாக எடுத்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம். இதில் பல்லாக தேங்காய் போண்டா கூட நல்லாயிருக்கும். மிளகு தேங்காய் எது வேணுமோ போட்டுக்கோங்க. போண்டா ரெடி. சரி, எல்லாம் ஃபுல்லாக கவராக இருந்தா இதெல்லாம் பாயசம், எலுமிச்சம்பழ சாதம், புளியஞ்சாதம், தேங்காய் சாதம், அவியல், தயிர் சாதம், போண்டா, வடாம், இன்னும் கொஞ்சம் வருத்தம், இதெல்லாம் வைக்க இடம் இல்லை. சகலமும் ரெடியாக எடுத்து எல்லாரும் இந்த 18ஆம் பெருக்குக்கு நான் பண்ண இந்த கலந்த சாதம், மைசூர் பாக் பாயசம், போண்டா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.